நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ನೀವೆಲ್ಲರೂ ನೆನೆಸ್ತೀರಾ சபைகளுக்குள்ள எழுப்புதல் வருதுன்னு. ಸಭೆಯೊಳಗೆ ಬೆಳವಣಿಗೆ ಬರ್ತದೆ ಅಂತ. சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரலையா? ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರಲಿಲ್ಲ. சபைகள் ஜனங்களுக்கு நடுவுல எழுப்புதல் வரல. ಸಭೆಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಹ ಉಜ್ಜೀವನ ಬರಲಿಲ್ಲ. ரொம்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிற நாடுகளான ತುಂಬಾ ಕ್ರೈಸ್ತರು ಇರುವಂತ ದೇಶಗಳಾಗಿರುವುದು USA ஆகட்டும், USA ಆಗಲಿ, UK ஆகட்டும், UK ಆಗಲಿ, அங்க ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 10,000 சபைகளை மூடி வருகிறார்கள். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ 10,000 ಸಭೆಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு ಇವತ್ತು பிசாசானவனுடைய ராஜ்யத்துல எழுப்புதல் வந்துகிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ಸೈತಾನನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಬರುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நரகத்துல எழுப்புதல் வருகிறதை பார்க்கிறோம். ನರಕದಲ್ಲಿ ಸಹ ಉಜ್ಜೀವನ ಬರುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அநேக வாலிபர்கள் கிட்ட பேசி இருக்கிறேன். ಅನೇಕ ಯೌವನಸ್ಥರ ಹತ್ರ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. வாலிபர்கள் கிட்ட பேசும்போது ಆ ಯೌವನಸ್ಥರ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ தேவ வசனத்தை சொல்வோமானா ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರ ಹತ್ರ ಹೇಳುವುದಾದರೆ சரி பாஸ்டர் சொல்லி ಸರಿ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ಮೊಳಕಾಲ್ படியிட்டு தன் வாழ்க்கை கொடுத்த நாட்களை பார்த்தோம். ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ ದಿನಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. இன்றைக்கு அப்படி அல்ல. ಇವತ್ತು ಹಾಗಲ್ಲ. தேவ வார்த்தை விதைக்க விதைக்க ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾ அதை விரோதமாவே பேசுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது. ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡೋ ಗುಂಪುಗಳು ಎದ್ದೇಳಿದೆ. ஏன்னா பிசாசுடைய ராஜ்யம் வளர்ந்து வருகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಸೈತಾನ ರಾಜ್ಯವು ಬೆಳೆದು ಬರ್ತಾ ಇದೆ. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதனால தான் இயேசு நரகத்தை பற்றி பேசுகிறார். ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನರಕದ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾರೆ. நரகம் உண்மை, ನರಕ ನಿಜ. ಯೇಸು கிறிஸ்துவை நீங்க நம்பிதான் ஆகணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬಲೇಬೇಕು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ இயேசுவை தவிர ஒரு தெய்வம் இல்ல. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇವರಿಲ್ಲ. இயேசு எல்லாரை போல ಯೇಸು ಎಲ್ಲರ ಹಾಗೆ சும்மா வந்து காதுல பூ சுத்திட்டு போன தேவன் அல்ல. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೂ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ. அவர் செத்தா, ಆತನು ಮರಿದು ಸತ್ತೋದನು, அவர் ಉಯಿರೋடு ಕೂಡ எழுந்தார் ಆತ ಜೀವಂತವಾಗಿ என்கிறதுக்கு சாட்சிகளை வைத்து போயிருக்கிறார். ಅಂತ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட இயேசு ಆಗಿರುವಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ சும்மா ஒரு பிரசங்கத்தை பண்ண மாட்டாரையா? ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் ನರಕத்தை பற்றி பேசுகிறார். ಆತ ನರಕದ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾರೆ. எரிகிற ಅಗ್ನಿயை பற்றி பேசுகிறார். ಬೆಂಕಿ ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯ ಕುರಿತು அவர் ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஏன் அதை பேசணும்? ಯಾಕೆ ಅದನ್ನು ಮಾತಾಡಬೇಕು? பிள்ளைகள் அழிந்து போக கூடாதுன்னு பேசுகிறார். ಅಳಿದು ಹೋಗಬಾರದು ಮಾತನಾಡ್ತಾರೆ.